محمد رسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فاتقوا الله وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. عن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما قال قال النبي صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده رواه البخاري ومسلم. எல்லா புகழும் ஜீவராசிகள் அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் பரமதயாளன் ஏக வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானதாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் பெரிய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், அஹ்ல் பைத்கள், தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், பின்பற்ற இருப்பவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாகிய பள்ளியிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடையார்களே, வேற பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எவற்றையெல்லாம் அடுத்து நடக்கும்படியாக ஏவி இருக்கின்றானோ அவற்றை சம்பூர்ணமான முறையில் எடுத்து நடக்கும்படியும், அவன் எவற்றை விட்டெல்லாமே விலக்கி இருக்கின்றானோ அவற்றை விட்டும் சம்பூர்ணமான முறையில் வெளியே நடக்கும்படியும் முதலில் அடியேனாயிருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்ய பத்தகுல்லா. அல்லாஹ் தஆலா எங்களை இந்த உலகத்திலே முஸ்லிமான தாய் தந்தையர்களுக்கு பிறக்க செய்திருக்கிறார். இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹ்வுடைய தெரியும். முஸ்லிம் என்பவர் எங்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வைக்கப்பட்ட பேர் தான் முஸ்லிம் என்பது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறி வரும் பொழுது சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவர்கள் தான் உங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை வைத்தார்கள். எங்களுக்கு பெயர் மட்டுமல்ல, இஸ்லாத்தை சுமந்தவர், இஸ்லாத்தை போர்வையாக போர்த்தியவர் தான் உண்மையான முஸ்லிம். முஸ்லிம் என்ற ஒரு வார்த்தை என்றாலும் கூட சிறந்த முறையிலே நாங்கள் கற்றுக்கொண்டால், அவற்றை வாழ்க்கையிலே செயல்படுத்தினால் உலகில் அவர்தான் ஜேசீலர், ஜொலித்த மனிதர். ஏனென்றால் இன்று எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த அறிவு அதுவும் தேவையான அளவு கிடையாது. அந்த இல்மும் சரியாக இந்த அடிப்படையை வைத்துத்தான் இஸ்லாத்தின் மீது, முஸ்லிம்கள் மீது வஞ்சகம் கொண்டவர்கள் அல்லது தவறான கருத்துக்களை பரப்ப முயற்சிப்பவர்களுக்கு சாதாரண அமைகிறது. அவர் இஸ்லாம் என்று குறை என்று சொல்வதை விட முஸ்லிம்களின் பிழையை தான் சுட்டி காட்ட முடியும். உலகத்திலே பல ஆயிரம் லட்சம் அறிஞர்கள், ஞானிகள் வந்திருக்கிறார், விஞ்ஞானிகளும் வந்திருக்கிறார்கள். என்றாலும் எவருமே இஸ்லாத்தை பிழை காண முடியவில்லை. யாரால்
எல்லாருமே தோல்வியுற்றார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பில் யாருக்கும் மாற்றம் செய்ய முடியாது. அதுதான் நேர்த்தியான தீன் என்று அல்லாஹ் கூறுகிறார். தாலிக தீனுல் கையிம், நேர்த்தியான தீன் மார்க்கம். அந்த செவ்வனே சரியான அந்த உலக நாட்டிலே சர்வதேச ரீதியிலே உள்ள சட்டங்கள் கோட்பாடுகள், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் கோட்பாடுகள் கூட இஸ்லாமிய முறைப்படிதான் என்பதை கூட நாங்கள் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இஸ்லாம் என்ற இந்த வார்த்தை பாரிய ஒரு கருத்தை போய் சட்டவியல் குற்றவியலுக்கான அந்த சட்ட திட்டங்கள், இது அனைத்துக்குமே சேர்த்து உலகளாவிய வீதியிலே சட்டமும் கோடுகளும் வரைவுகளும் தெரியுதா இஸ்லாம். அதன்படிதான் உலகமே சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த சட்டத்தை மாற்றமாக முரணாக உலகத்தில் யாராவது அமைப்பாளர்களாயிருந்தால் அது சில நாட்களுக்கு அல்லது சில ஆண்டுகளுக்கு, சில தசாப்தங்களுக்கு செல்லலாம், நூற்றாண்டு காலம் கூட செல்வதில்லை, முறிந்து தூளாகிவிடும். இஸ்லாம் சொன்ன சட்டம் தான் சரி என்று சொல்லி நிற்கும். பிற அல்லாஹ்வுடையார்களே, உலகத்திலே பல மதங்கள் கோட்பாடுகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை வைத்து ஒவ்வொரு கோணத்தை வைத்து பேசியிருக்கிறார். சிலர் துறவரத்தை மட்டும் வைத்து சில மார்க்கங்கள் அமைந்திருக்கிறார். சில தத்துவ ஞானங்களை மாத்திரம் வைத்து மார்க்கமாயிருக்கிறார். அல்லது பண்பாடு பழக்க வழக்கங்களை மாத்திரம் கோட்பாடுகளாக கொண்ட மார்க்கம் இருக்கிறார். அல்லாஹ்வுடையார்களே, ஆனால் இவை அனைத்தையுமே தான் இஸ்லாம் எல்லா விதத்தையும் உள்ளடக்கி அல்லாஹ்வால் ஒரு அமைக்கப்பட்ட சிறந்த ஒரு வலை திட்டம் தான் இஸ்லாம் என்பது. எனவே உலகத்தில் இன்று என்ன நடக்கிறது? முஸ்லிம்களின் மீது இஸ்லாத்தின் மீது கால் புணர்ச்சி காரணம் என்ன என்றால், இது உண்மையிலேயே இதனுடைய ஊற்று வந்து பொறாமை, அடித்தளம் பொறாமை. என்னவென்றால், இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள் மதங்கள் எல்லாம் அவருடைய அந்த முறைகள் அழிந்து கொண்டிருக்கிறது, சாத்தியமற்றதா இருக்கிறது. இஸ்லாம் ஒன்றும் உலகத்திலே உயிரோடு இருக்கிறது. அதிலே முக்கியமாக இரண்டு விதத்திலே, இரண்டு விடயங்களிலே ஏனைய உலகத்திலே தோல்வி, நாடாக கண்டங்களாக தோல்வி அடைந்திருக்கின்றன. அதிலே முக்கியமான ஒன்றுதான் குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை. மேற்கத்திய அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே எந்த அளவுக்கு அவர்களுக்கு பரம்பரைகள் கிடையாது. அவர்களுடைய வாப்பா இருக்கலாம், பாட்டன் கூட என்று உறுதிப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள். திருமணத்துக்கு ஒரு முறை கிடையாது. ஆனால் இன்றும் கூட பாருங்கள், எங்களுடைய நாட்டிலும் உலகத்திலும் திருமணத்துடைய அழகான ஒரு முறை இருக்கிறது. இன்னுமே கபில்துரிக்காக சொல்கிறார்கள், ஷாக்கி இருக்கிறது. எனவே இதிலும் தோல்வி. உலகம் எல்லா நாட்டிலுமே உலகம் இஸ்லாம் வாழ்கிறது. எனவே கரிபூசுவதற்கு, அதை தாழ்த்துவதற்கான ஒரு முறையாகத்தான் இஸ்லாமிய அந்த பயம், அச்சத்தை உண்டாக்குகிறார்கள். அதற்குரிய ஒரு திட்டமாக பயங்கரவாதம் என்ற ஒரு பேரில் ஒரு விதத்தை, ஒரு பட்டத்தை சுட்ட முயற்சிப்பதுதான் இவருடைய கடைசி எல்லையா இருக்கிறது. அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இவ்வளவு ஆழமான அகலமான ஒரு இஸ்லாத்தை தந்திருக்கிறார். அல் குர்ஆன், அல் ஹதீஸ் ஷரீஃப், கண்ணியமான நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அல் குர்ஆனை பாருங்கள், சங்கையான அல் குர்ஆன். அதற்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை முடிந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சையதுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் கலையுடைய தலைவர். அதற்கு பின்னால் தாபீன்கள், தபா தாபீன்கள், பின்னால் வந்தவர்கள் தஃப்சீர் செய்தார்கள், வியாக்கியானம், விளக்கங்கள் செய்தார்கள்.
அது இன்று 100 வருடங்களுக்கு முன்னாலும் பல 100,000 கிரந்தங்கள் விளக்கங்கள் தயாராக இருக்கிறது. இன்றும் பல நாடுகளிலே பல ஊர்களிலே அதற்கு வியாக்கியானங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வசன நடை ரீதியாக, இலக்கிய ரீதியாக, இலக்கண ரீதியாக, சொல் ரீதியாக, நடை ரீதியாக, முடிவு ரீதியாக, கருத்தாளம் ரீதியாக, தர்க்க ரீதியாக, இப்படி பல தலைப்புகளிலே பல 100 தஃசீர்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்றால் எல்லா காலத்துக்கும், எல்லா இடத்துக்கும், எல்லா மனிதர்களுக்கு தேவை அனைத்துமே அதில் உள்ளடங்கி இருக்கிறது. முன்னால் வாழ்ந்த சலஃபு சாலிஹ்கள், இமாம்கள் ஆய்வு செய்துவிட்டு கடைசி வரையிலே ஆய்வோடே வர்ணித்தார்கள். ஹதீஸ் ஷரீஃப் என்றால் என்ன? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் என்றால் உலகத்திலே அந்த சிஹாஹு சித்தா என்ற கிரந்தம், 6 சரியான கிரந்தங்கள், அதனுடைய எல்லா ஹதீஸ்களை சேர்த்தாலே சுமார் 28,000 ஹதீஸ். எனவே இவை ஆலிம்களா வரக்கூடியவர்களுக்கு இஸ்னாத் அறிவிப்பாளர் தொடரோடு சட்டாவது வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சுமாராக பல 100 வருஷங்களாக இந்தியாவிலும் இலங்கையிலே சுமார் 30 வருடங்களாக அதனுடைய பாடத்திட்டம் நடைபெறுகிறது. சில வழக்கங்களும் அதனுடைய இஸ்னாத் அறிவிப்பாளர் தொடர்கள் அதனுடைய இதெல்லாம் ஹதீஸையும் ஒன்றிணைத்தால் உள்ள ஒரு கிரந்தம் தான் முஸ்னத் அஹ்மத் என்பது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எழுதப்பட்ட அந்த கிரந்தம். அந்த கிரந்தத்தில் மாத்திரம் 28,000 ஹதீஸ் இருக்கிறது. 6ஐ சேர்த்தால் சும்மா 28, அதில் 28. அது கற்றுக் கொடுப்பதற்கு கூட நெருங்க முடியாத அளவுக்கு பெரிய ஆழமான கிரந்தமா இருக்கிறது. எல்லாம் உலகத்திலே 20-23 கிரந்தங்கள் சஹீஹான ஹதீஸ்களை அடைவதற்கான பல கிரந்தங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் ஆழமான கடல்கள். இமாம்கள் 2 லட்சம் சுமார அறிவிப்பாளர்கள் தொடர்களை, அறிவிப்பாளருடைய வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார். 2 லட்சம் பேருடைய கனிமார்களே, உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறோம். எடுத்துக்கொள்ள ஒருவர் அவருடைய வாப்பான்னு தான் சொல்ல முடியும், வாப்பட வாப்பான்னு சொல்ல முடியும், உங்களோட அப்பா யாருன்னு தான் சொல்ல முடியும். அப்பட வாப்பான்னு தான் சில நேரம் சொல்லுவார். இல்ல அப்பட வாப்படைய வாப்பா அவருடைய வரலாறு சொல்லுங்க சொல்ல முடியுமா? 200 வருஷத்துக்கு முன்னால் இருந்த என்னுடைய அப்பா ஒரு பாட்டன் கூட்டனுடைய அவருடைய வரலாறை அல்ல அவர் சொன்ன உடையங்களை நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோமா? வாப்பட அப்படியே சந்தேகம். இந்த ஹதீஸ் என்பது உலகத்திலே 200 வருஷத்துக்கு பின்னால் கோர்வை செய்யப்பட்டது. எனவே அவற்றை பாதுகாப்பதற்காக இமாம்கள் மேற்கொண்டதுதான் அந்த வரலாறு. அவனை சொல் ரீதியாக பிழை வராமல், அதிலே மாற்றங்கள் வராமல், பொய்கள் வராமல் அந்த அளவுக்கு தியாகம் செய்து தூய வடிவிலே பாதுகாத்திருந்தார். அதுக்கு தான் உசூல் ஹதீஸ் என்ற அந்த முறையும் உருவாக்கப்பட்டது. கனிமார்களே, ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகான முறையிலே இஸ்லாத்தை பாதுகாத்தார். அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கிறது என்றால் எங்களுடைய தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் இதை பற்றி சில ஹதீஸ்கள் இருக்கிறது. மற்ற ஹதீஸ்கள் என்ன பேசுகிறது? உலகத்தில் என்னென்ன கலைகள் இருக்கோ அந்த கலைகளுக்கு எல்லா விடயங்களும் அதில் இருக்கிறது. வைத்தியத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. நபிகள் வைத்திய முறையா தனியா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சட்ட வியல் கோப்பு, குற்றவியல், அதுக்குரிய தண்டனைகள் என்பதுதான் இந்த உலகத்திலே உள்ள சட்டத்திட்டம். கனிவா உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒருத்தர் மோட்டார் பைக்கில் போனாரு, ஆக்சிடென்ட் பட்டாரு என்றா என்ன செய்வா? பொலிசால கொண்டு போய் அவரு ஆக்சிடென்ட் ஆன ஒரு அந்த காய சோமாவை மாதிரி வைத்திருக்கிறார். அதுதான் நாங்கள் கண்கூடா இந்த நாட்டிலும் பார்த்திருக்கிறோம். இது எங்கிருந்து வருகிறது? நபியோட நாட்டில் சட்டம். ஏன்னா வெள்ளையர்கள் இலங்கையிலே சட்டம் அமைத்தது அவருடைய சட்டத்தை தான். அதான் இஸ்லாமிய அடிப்படையில் அவர் நாட்டில் சட்டம் இருக்கிறது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னவர் என்னுடைய காலில் வந்து ஒரு காலுக்கு கொம்பால் குத்தினார், முட்டுக்காலில் என்றார். நபிசா சொன்னார்கள், உங்களுக்கு பழி வாங்கணுமா? கொஞ்சம் இதையும் கூட காயம் மாறட்டும் என்றார். இல்லை யார சொல்ல எனக்கு உடனடியாக பழி வாங்க வேண்டும். நபியோசையில் காயம் மாறட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது பார்ப்போமே என்றார்.
இல்லைன்னா உடனடியாக பழிவாங்குவது. இஸ்லாத்திலே பழிவாங்குவதற்கு அனுமதி, அதாவது குற்றத்துக்கு குற்றம் அதுக்கறி அந்த சமனாக அதற்குரிய இதை அனுமதித்திருக்கிறது. அவரும் கேட்டார், அவரும் குத்தினார் கொம்பால், அடுத்தவரும் காலில். 2-3 நாட்களுக்கு பின்னால் அந்த யார் முதலாவது குத்தப்பட்டார் அவர் வந்து சொன்னார், யார சொல்லலாம் என்ற கால் இப்ப வேலை செய்தில்லை, எனக்கு பின் அவருக்கு என்ன செய்யலாம், உங்களோட விஷயம் முடிஞ்சு நான் அவங்களுக்கு சொன்னதானே அமைதியா இருக்க நடக்கிறேன் என்று பார்ப்பதற்கு, நீங்கள் இதை செய்யவில்லை, இப்ப உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. அதே சட்டம் தான் இன்றும் இலங்கையிலே இருக்கிறது. கனியமா இது போன்று இலங்கையினுடைய எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதம் நேர்மை என்றால் அது இஸ்லாம் வரைந்த நேர்மை நீதம் தான். சட்டம் என்பது அது அல்லாஹ் ரசூல் அளிக்கப்பட்டது, அதையும் மாறி உலகம் செல்லுமா இருந்தால் அது குறையாகும். இந்த உலகத்திலே யுத்த குற்றம் என்று எங்களுடைய இதை எடுத்து எங்களுக்கு திணிக்கப் போகிறார்கள். 15 வயதுக்கு கீழால் யாருக்கும் யுத்தத்திலே அல்லது நாட்டை பாதுகாப்பாக, யுத்தம் என்றால் தன்னுடைய தற்காப்புக்கு அல்லது நாட்டுடைய தேசிய பாதுகாப்புக்காக ஈடுபடக்கூடிய ஒருவர், அதுக்கு எதிர்த்தரப்பில் இருந்து யாரும் சண்டை பிடித்தாலும் 15 வயதுக்கு மேலாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சர்வதேச குற்றமாக கருதப்படும். சர்வதேச குற்றம் செய்யும் பொழுது ஏனைய நாடுகளுக்கு வந்து நாட்டிலே தலை போடலாம். எங்களுக்கு தெரியுற நாட்டிலே நீண்ட காலமாக யுத்தம் நடைபெற்றது. அதில் எல்லாம் நாங்கள் செய்தியில கேள்விப்படுகிறோம், சிறு வயதில் உள்ளவர்களை இவர்கள் சுத்தத்தில் சேர்த்திருக்கிறார் என்றால் இவர்கள் சர்வதேச குற்றம் செய்திருக்கிறார்கள், தலை போடலாம் என்றுதான் சுட்டிக்காட்டப்படுகிறது. இது எங்கிருந்து வந்தது என்றால் இஸ்லாத்தில் இடத்திலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார், உஹதுடைய சந்தத்திலே வருகிறார். அது ஹிஜ்ரி 3 நடைபெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களுக்கு எத்தனை வயசு? 13. திரும்பி செல்லுங்கள். அடுத்ததாக ஹிஜ்ரி 5 கந்தக் யுத்தம் நடைபெறுகிறது. அதற்கு வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் இதிலே சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசு? 15 வயசு. சேருங்கள் என்றார். பின் இல்லை, இதெல்லாம் பல ஹதீஸ்கள் இருக்கிறது. ஒருவர் பருவ வயது அடைவது அல்லது அதுக்குரிய கடைசியில் 15 வயது. இதுதான் இஸ்லாம் சொன்ன முறை. இதுதான் இந்த உலகத்திலும் இருக்கிறது. இது போன்ற பல விடயங்களை சொல்லலாம். அல்லாஹ்வுடையார்கள் கோர்ட்டிலே ஒரு வழக்கு தொடர்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல யாராவது அப்படி வழக்குகள் இருந்தால் நான் சொன்னதா தீர்ப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இஸ்லாத்துல இப்படி முறை எங்கள் நாட்டில் இருக்கிறது என்பதற்கு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்கிறேன். அதை நீங்கள் கோர்ட்டிலே போய் தீர்த்துக் கொள்ளுங்கள். என்ன முறை? ஒரு தோட்டத்திலே 2 வீடு, ஒரு பாதை. அந்த பாதைக்கு 2 பேரும் வழக்கு பேசுகிறார்கள் என்றால் தீர்ப்பு எப்படி கொடுக்கணும்? இஸ்லாம் கொடுத்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு? நீங்க அதிலே ஒரு சண்டையிட்டு தீர்ப்பு கொடுப்பதா இருந்தால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா தலஃப்து ஃபி தரீகி ஃபஆது தரீக சவத அதுவை. நீங்கள் ஒருவர் பாதையுடைய விடயத்திலே கருத்து முரண்பட்டு தீர்ப்பு கொடுப்பதா இருந்தால் 7 முழங்கள் கொடுங்கள் என்றார். சபத் அது 7 முழங்கள் அதற்கு பாதைக்கு கொடுங்கள் என்றார். ஒரு முழம் என்றால் 1.5 அடி, 7 முழம் என்றால் 10 அடி. நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன், தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாதை என்றால் 10 அடிக்கு 12 அடிக்கும் இடையில தான் வர வேண்டும் என்று. எங்கள் நாட்டிலே கண்ணியமாக 1400 வருடங்களுக்கு முன்னால் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீர்ப்பு வழிகாட்டு. மேலாளர்களே, சரி, இந்த பாதை எவ்வளவு தூரம் இருக்கிறது? அது இஸ்லாத்தினுடைய கருத்தாளத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டலை விளக்குவதற்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் அந்த இஸ்லாத்தை எந்த அளவுக்கு பற்றி பிடிக்க வேண்டும், இவ்வளவு ஆழமான இஸ்லாத்தை விட்டு விட்டு நாம் எங்கே கையேந்துகிறோம் என்பதற்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன். அந்த பாதை சண்டை 1 கிலோமீட்டர் அளவு சின்ன ஒரு ரூட்டா இருக்கு. இப்போ 1 கிலோமீட்டருக்கு தூரம் வரையிலே 10 அடி பாதை விடப்பட்டது வைக்கும். உலகத்தில் என்ன வாகனம் போகலாம் என்று சொல்லுங்க, யோசிச்சு பார்ப்போமே. மோட்டார் பைக் போகலாம், கார் போகலாம், பஸ் போகலாம், ஹைவே பஸ் போகலாம், இந்தியாவில் ஆகப்பெரிய ட்ரெயின் அதுவும் போகலாம், உலகத்திலே ஆகப்பெரிய பஸ் ஆகிதான் போகலாம். ஏன்? அல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன? அந்த பஸ்ஸுடைய வண்டிகளுடைய நீட்டம் இருக்கலாம், அகலம் என்பது ஒரு 6 அடி 7 அடியிலே தான் நிற்கிறது. அப்படித்தான் அல்லாஹ் உலகத்தை அப்படி வைத்திருக்கிறார். ஃபித்ரத்தல்லாஹ் லா தப்தீல லி ஹல்கில்லாஹ். நீளம் இருக்கும், அகலம் இருக்காது. அது
அல்லாஹ்வுடைய வறுமுறை விட்டு நீங்கி ஏதாவது மிச்சம் அகலமா செய்தால் அது உலகத்திலே வெற்றி அடையக்கூடியதா மாறாது. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறானே, எனவே அது மாற முடியாதவே இருக்கு. எங்க நாட்டில் சின்ன ட்ரெயினை தான் பார்க்கிறோம், 8-10 பெட்டிகள். சில இந்தியாவிலே பார்த்தா 50-60 2-3 நிமிடங்கள் ட்ரெயின் 50-60 ஸ்பீட்ல ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த ட்ரெயினும் போகலாம். அதுக்கு அகலம் அவ்வளவுதான் இருக்கு. கண்ணியமானவர்களே, அளந்து பாருங்க. எங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய லொரி அளந்து பார்ப்போம், எந்த சைஸ் பெரிய கண்டெய்னர் அளந்து பார்ப்போம், எவ்வளவு அகலமா இருக்கு. அல்லாஹ் தான் இந்த அளவுக்கு ஆழமான அகலமான எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே நாங்கள் அந்த இஸ்லாத்தை எங்களுக்குள்ளே எடுக்க வேண்டும். குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியிலே நான் உண்மையான ஒரு முஸ்லிமாக அந்த இஸ்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இஸ்லாத்துடைய இல்மை, அந்த இல்முடைய ஆழம் எங்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நான் சில நேரத்திலே அதை கொச்சைப்படுத்துகிறோம். கொச்சைப்படுத்துவது எங்கின் பக்கம் தான் திரும்பி வரும். உலகத்திலே விஞ்ஞானம் எங்கிருந்து உருவாகியது, யார் உருவாக்கினார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது உருவான விஞ்ஞானிகள் யார் என்பதை நாங்கள் பார்ப்போம். எண்கணிதத்தை பற்றி யார் பேசினார்கள், இஸ்லாத்தில் உள்ள கணிதம் என்ன, சுபஹானல்லாஹ், இஸ்லாத்தில் உள்ள விஞ்ஞானம் என்ன. கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு குர்ஆனிலே பாருங்கள், குர்ஆன் உள்ள விடயங்கள். ஹதீஸை ஆய்வு செய்தால் அது கடலோ கடல், ஆழம் அகலம் அறிய முடியாத கடல். அல்லாஹ் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் எங்களுக்கு ஒளியாக்கினார். முத்தான மிகவும் எங்களுக்கு பெரிய சொத்துக்கள். கண்ணியமானவர்களே, சில நேரங்களிலே ஆன்மீக ரீதியாக மனிதன் பின்னடையும் பொழுது எல்லா விடயங்களிலும் பலகீனம் அடைகிறான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உள்ளத்துக்குரிய உயிராகவும் உள்ளத்துக்குரிய சாப்பாடும் ஆன்மீகத்தை வைத்திருக்க. அப்படின்னா அல்லாஹ் சொல்லப்படுது ஈமான், நம்பிக்கைகள். அல்லாஹ் சொல்லப்பட்ட வழிகாட்டல் நம்பிக்கை முறைகள். அதுதான் எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி பலப்படுத்தும். எங்களுடைய இந்த தஸவ்வுஃப் கொண்டக்கூடிய அந்த கலை இருக்கிறது, அது அஹ்லாக் நட்புணம் என்ற விதத்திலே உள்ள அந்த பாடம் ஆழமகலமானது. அது உள்ளத்தினுடைய அந்த சுத்தங்களையும் உள்ளத்தினுடைய நோய்களையும் அதுக்கு மருந்துகளையும் சில மதங்கள் பேசுவதை விட கூடுதலாக பேசுகிறது, ஆழமாக பேசுகிறது, அகலமாக பேசுகிறது, பேசியிருக்கிறது கண்ணியமாக. ஆனால் அதை பற்றி கேட்கப்பட்டால் கூட எங்கள் முஸ்லீம்கள் அந்த நேரத்திலே அதனுடைய இல்மு கூட நாங்கள் குறைபாடாயிருக்கிறோம். அதைத்தான் நான் சொல்ல வருகிறோம். எங்களுடைய குறையை வைத்துக் கொண்டு நான் இஸ்லாத்தை தாக்கிவிடக் கூடாது கண்ணியமானவர்களே. அவ்வளவு பெருமதியான உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய இஸ்லாத்தை வைத்துக் கொண்டு நாம் எப்படி என்றால் சொல்வதை போன்று காலுக்கு கீழால் புதையலை வைத்துக் கொண்டு மனிதன் பிச்சை எடுப்பதை போன்று. காலுக்கு கீழால் புதையல் இருக்கிறது, தோண்டினால் புதையல் கிடைக்குமானால் அவன் பிச்சை எடுக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் இதனை வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், அல்லாஹ்வுடைய இந்த கயிற்றை நாங்கள் பலமாக பற்றி பிடிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி யா அய்யுன்னாஸ். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்திலே பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் குறைந்தது முஸ்லிம்களாக வேண்டி மரணிக்க வேண்டும். உண்மையான முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியவர். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் என்றால் யார் என்றார்கள்? குறைந்தபட்ச முஸ்லிம். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமானு மின் லிசானிஹி. முஸ்லிம் என்றால் யார்? தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் ஏனைய முஸ்லிம்கள் ஈடேற்றமாக இருக்கக்கூடியவர். அது அந்த தமிழுக்கு அந்த சலிமன்றதுக்கு கருத்தை சொல்ல முடியாமல் தீங்கிழைக்காரன் நான் சொல்கிறோம். ஆனால் அதனுடைய கருத்து என்னென்றா, ஏனையவர்கள் எங்களை நம்பி வரலாம், யாரா இருந்தாலும் இவர் ஒரு முஸ்லிம் என்றுதான் நம்பி வரலாம். அந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோமா? பக்கத்திலே வீடு இருக்க, பக்கத்திலே குடியிருப்புக்கு வர, பக்கத்திலே கடை இருக்க, அல்லது எங்களோடு பிரயாணம் செய்ய, எங்களோடு அண்டி வாழ்வதற்கு, கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு, சந்தோஷமா பேசி கதைப்பதற்கு நம்பி வர முடியமான ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இவர் முஸ்லிம் என்பதனால் இவரால் எந்த தீங்கு நடக்காது என்றால், நாவால் கரத்தால் என்பது உள்ளத்தால் எதையுமே இவர் நோவிக்க மாட்டார் என்ற நம்பிக்கையோடு வர வேண்டும். அந்த நிலைக்கு நாங்கள் எங்களை மாற்ற வேண்டும் கண்ணியமானவர்களே.
அவர்தான் உண்மையான முஸ்லிம். ஈமானும் இபாதத்தும் முஆமலாத்தும் முஆஷராத்தும் ஜினாயாத்திலே முறைகளும் சரியாக விளங்கி அஹ்லாக்க நற்குணத்தை பூர்த்தியாக்கி வாழ்ந்தால் இவர் உண்மையான ஒரு முஸ்லிம். இவர் வார்த்தையில் இல்ல வாழ்க்கையில் ஜொலிப்பார். இவருடைய உடம்பு மணப்பதை விட இவருடைய வாழ்க்கையை மணக்கும். இவருடைய பேச்சு நிற்பதை விட இவரோட பேச்சு சேர்ந்து பழகுவது மக்களுக்கு இனிப்பாக இருக்கும். அவருக்கு ரசனையாக ருசியாக இருக்கு, இன்பமாக இருக்கு. ஏன் இவர் கவரப்படக்கூடிய உண்மையான ஒருவராக இருப்பார். சைப்புத்தன்மை, விட்டுக் கொடுப்பு, பொறுமை, நேசித்தல், கண்ணியப்படுத்துதல், அரவணைப்பு, கனிமா சின்ன சின்ன விடயங்களுக்கு சண்டை சச்சரவை விட்டுவிட்டு உண்மையான முஸ்லிம்களாக நாங்கள் எல்லோரும் வாழணும். ஒன்றாக சிறந்த அந்த இஸ்லாத்தை உயர்ந்த முறையிலே நாங்கள் விளங்கி உயர்வாக பின்பற்ற வேண்டும், உறுதியாக எடுக்க வேண்டும். சந்திரனை பார்த்து 100 நாய்கள் குறைத்தால் சந்திரன் மங்காது. இஸ்லாத்தை பார்த்து பல கோடி பேர் சொன்னாலும் கூட தவறுண்டா அது மங்காது. அது ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம், ஜொலிக்கக்கூடிய ஒரு நிலா, பௌர்ணமி. கனிவாரே அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அல்லாஹ்வுடைய அந்த ஒளியை அவர்கள் அணைக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் முத்திம்மு நூரி, அல்லாஹ்வுடைய ஒளியை பூர்த்தியாக்குவார். அல்லாஹ் பூர்த்தியாக்குவார். எனவே அவ்வளவு ஒளியான சிறந்த உயர்ந்த உலகத்துக்கே இன்றுமே வழிகாட்டியா இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களையும் முறைகளையும் மனிதனுக்கு அநியாயமே செய்யக்கூடாது, நோண்ட கூட உண்டாது என்ற விதத்திலே வழிகாட்டக்கூடிய இஸ்லாத்தை நாங்கள் வழங்கி பூர்த்தியா இருக்க வேண்டும். அல்லாஹ்வியார்களே, எனவே நாங்கள் உரிய முறையில் இந்த இல்முகளை நாங்கள் தேவையான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும். உலகத்தினுடைய சர்வதேச நாட்டினுடைய முறைகள் என்ன, இதெல்லாம் என்ன முறை என்றால் இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன தொடர்பு பார்த்தால் அப்பதான் எங்களுக்கு கண் ஏற்படும். இது எங்கட பொருளை களவாட்டி கொண்டு வந்து எங்களுக்கே விற்க போறாங்களே, எங்கட சாமான் எங்கள்கிட்ட கொண்டு போய் எங்கள்கிட்ட வெளியே பேசுறாங்களா? கனியமா, இதுதான் இதனுடைய சுருக்கமாக இருக்கிறது. எனவே இந்த புனிதமான இந்த இஸ்லாத்தை உண்மையான முறையிலே எங்களுடைய வாழ்க்கையில உள்ளத்திலே இணைத்து வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் மாற்றியல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. இஸ்லாத்துடைய மகத்துவத்தை பெருமையாக தருவாயாக. அதை ஆழமாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருவாயா அல்லாஹ். ஒற்றுமையாக சிறப்பாக கௌரவமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை இங்கு அனைவரும் தந்துருவாயாக. அல்ஹம்துலில்லாஹ் 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 الذي أنعم علينا بنعم كثيرة لا تحصى والصلاة والسلام على محمد رسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما فيا عباد الله، أوصيكم وإيا نفسي أولا بتقوى الله، فاتقوا الله. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله. عن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما قال قال النبي صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده. رواه البخاري ومسلم. واستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله فاتقوا الله فإن تقوى تنجيكم من النار وتدخلكم الجنة واعلموا عباد الله أن الله أمركم أمرا عميما وبدأ بنفسه تقديما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأشدهم في أمر عمر رضي الله عنه وأصدقهم حياء عثمان رضي الله عنه وأقضاهم علي رضي الله عنه وفاطمة سيدة نساء الجنة والحسن والحسين سيدا شبابها الجنة وحمزة أسد الله وأسد رسوله اللهم اغفر للعباس ولولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنه سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين اللهم انصرنا على القوم الكافرين اللهم انصرنا على القوم الكافرين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تشغل خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المصاب وبئس القرار إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون